ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் மா. ஸோ இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசனிங் பிவைக்கு சீரிஸில் கிளாஸ் 64 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கிளாஸஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேக்ஸ் பிவைக்கு சீரிஸும் போயிட்டு இருக்கு, நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ ஃபுல்லா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ, ஓகேவா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஓரியன்ட் என்ற சொல்லை 5 3 2 1 4 6 என்றும் சோல் என்ற சொல்லை 7 5 9 8 என்றும் எழுதினால் லைன் என்ற சொல்லை எப்படி எழுதுவீர்கள்? ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்திருக்கிறத எடுத்து எழுதுங்க. பாருங்க, ஓரியன்ட், ORIENT, ஓகேவா? சோ 5 3 2 1 4 6. அடுத்து சோல் 7 5 9 8. இந்த இடத்துல லைன் கேட்டிருக்காங்க. சோ இங்க இருக்க லெட்டர் எல்லாமே இங்க இருக்கான்னு பாருங்க. பாருங்க, LINE எல்லாமே இருக்கா? அப்ப என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிளா இங்க இருக்கிறத கொண்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. பாருங்க, Lக்கு பதிலா 8, Iக்கு பதிலா 2, Nக்கு பதிலா 4, அதுக்கப்புறம் ஈக்கு பதிலா 1. அப்ப 8 2 4 1. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஒருவேளை இங்க இருக்க நம்பர்ஸ்ல இங்க இருக்க லெட்டர்ஸ் அங்க இல்ல அப்படின்னா அதுக்கப்புறம் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் இருக்கு இல்லையா, அதுல எந்த மாதிரி அந்த நம்பர்ஸை கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து எழுதணும், ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, எண் 7 56க்கு சம்பந்தப்பட்டது என்றால் 10க்கு சம்பந்தப்பட்ட எண். அதாவது 7:56, 7ல இருந்து 56 கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருந்தது அப்படின்னா 10 அப்படிங்கிறது எந்த நம்பரா மாறும்? இதுதான் கேள்வி. நார்மலா இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? இந்த 7 அப்படிங்கிறது 56 எப்படி மாறி இருக்கும்? 7 × 8 56 இல்லையா? அப்ப இதை 8ஆல பெருக்கி இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப 10 8ஆல பெருக்குனீங்க அப்படின்னா 80. இதுதான் ஆன்சர் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் ஆப்ஷன்ல பாருங்க, 80 அப்படிங்கிற ஆப்ஷன் எந்த இடத்துலயுமே இல்லை. அப்ப இந்த மெத்தட் அப்படிங்கிறது தப்பு, ஓகேவா? அப்ப வேற எந்த மெத்தட்ல அந்த 56 அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ரொம்ப ஒரு சிலது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்டடாகவும் இருக்கும், ஓகேவா? ஒரு சிலது பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சிலது இந்த மாதிரி ட்விஸ்டடாக வரும். ஸோ அந்த ட்விஸ்டடாக வர்றது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அதனால தான் எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்துட்டு வரேன். ஸோ இப்போ பாருங்க எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, 7² + 7. ஸோ 7² 49, 49 + 7 56. அடுத்து எப்படி வந்திருக்கும்? 8 வந்திருந்தது அப்படின்னா 8² - 8ன்னு வந்திருக்கும், 56. அடுத்து 9² + 9ன்னு வந்திருக்கும், ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, பிளஸ் மைனஸ் பிளஸ் இருக்கு, அப்ப மைனஸ்னு தான் வரும். அப்ப 10² - 10 90ன்னு வந்திருக்கும், ஓகேவா? சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 90. பட் இந்த இடத்துல அவங்க 8 9 பத்தி சொல்லவே இல்லை, ஓகேங்களா? 7 கொடுத்துட்டு அடுத்து 10 கேட்டிருக்காங்க. நம்ம அந்த மாதிரி வச்சு போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வர்றது அங்க ஆப்ஷன்ல இல்ல. அப்ப வேற எந்த மெத்தட்ல எடுத்திருப்பாங்க அப்படிங்கறது தான் நம்ம பார்க்கணும். சோ அப்ப இந்த மெத்தட்ல தான் எடுத்திருப்பாங்க, ஓகேங்களா? சோ அதாவது ஒவ்வொரு அந்த எந்த நம்பர் இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணி பிளஸ் அந்த நம்பரை கூட்டியிருப்பாங்க. அடுத்த இடத்துல உங்களுக்கு பிளஸ் முன்னாடி வந்துச்சுன்னா அடுத்து மைனஸ், அடுத்து பிளஸ், அடுத்து மைனஸ்னு ஆல்டர்னேட்டிவா போகும், ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, சோ என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஏ ஆனவர் பி ஐ விட வசதியானவர், சி ஆனவர் ஏ ஐ விட வசதியானவர், டி ஆனவர் சி ஐ விட வசதியானவர், இ ஆனவர் எல்லோரை விடவும் வசதியானவர் எனில் அவர்களின் வசதி அடிப்படையில் உட்கார வைத்தால் யார் நடுவில் இருப்பார்? கொஞ்சம் கொஸ்டின் வந்து கொஞ்சம் பிளர்ரா தான் இருக்கும், நான் சொல்லிடுறேன், ஓகேவா? சோ இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஏ பாத்தீங்க அப்படின்னா பி இருக்கார் இல்லையா, பி ஐ விட வசதியானவர். அடுத்து சி வந்து ஏவை விட வசதியானவர். டி பாத்தீங்க அப்படின்னா சியை விட வசதியானவர். சோ வசதியானவர் அப்படிங்கறத நான் என்ன பண்ணிக்கிறேன், அவங்கள்ட்ட இந்த சைடு பெருசா போட்டு கிரேட்டர் தென் போட்டுக்கிறேன், ஓகேங்களா? சோ இ வந்து இங்க இருக்க எல்லாத்த விடவும் வசதியானவரா. சோ இத ஒரே ஆர்டர்ல ஃபார்ம் பண்ணணும். எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? பாருங்க, இத ஃபர்ஸ்ட் எழுதுங்க, ஏ கிரேட்டர் தென் பி. அதுக்கப்புறம் ஏவை விட சி பெருசு, சியை விட டி பெருசு, இவங்க எல்லாத்தையும் விட இ பெருசு, ஓகேவா? சோ ஒரு ஆர்டர்ல நான் எழுதிட்டேன்னா இப்படி உட்கார வச்சோம் அப்படின்னா நடுவுல யார் இருப்பா? நடுவுல யார் இருப்பா? சி தான் இருப்பார், ஓகேவா? சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் நடுவுல இருப்பார், ஓகேவா? சோ அவங்க வந்து வயசுல பெரியவங்க, வசதியானவங்க, எந்த மாதிரி கொடுத்தாலுமே இந்த மாதிரி கிரேட்டர் தென் லெஸ் தென் சிம்பிள் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபைண்ட் பண்றதுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம்ல வந்துரும். அப்ப ஈஸியா நீங்க அதை போட்டுடலாம், ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா?
அடுத்து பாருங்க, ஏ பி சி டி இ மற்றும் எஃப் ஆகிய 6 நபர்கள் வரிசையாக அமர்ந்துள்ளனர். பி எஃப் மற்றும் டிக்கு இடையிலும் இ ஏ மற்றும் சிக்கு இடையிலும் அமர்ந்துள்ளனர். ஏ என்பவர் எஃப்க்கோ அல்லது டிக்கோ அடுத்து உட்காரவில்லை. சி ஆனவர் டிக்கு அடுத்ததாக இல்லை எனில் எஃப் என்பவர் எந்த 2 நபர்களுக்கு இடையில் உள்ளார்? இதுதான் கேள்வி. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், என்ன சொல்றாங்க, 6 பேரும் வரிசையா அமர்ந்திருக்காங்களா, நான் இந்த மாதிரி வரிசையா போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ என்ன 2 4 6ன்னு இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, பி இருக்காங்க இல்லையா, ஸோ பி வந்து எஃப்க்கும் டிக்கும் இடையில இருக்காங்களா, அதாவது பி இங்க இருந்தாரு அப்படின்னா பி வந்து எஃப் டி இப்படியும் வரலாம், இல்லைன்னா டி எஃப் இப்படியும் போடலாம். ஏன்னா இடையில அப்படின்னு சொன்னதால எப்படி வேணா போடலாம், இப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம். நான் 2 இதாவே போடுறேன். அடுத்து எது வந்து கரெக்டா இருக்கோ அதை தூக்கிக்கலாம். அடுத்து பாருங்க, ஏ டிக்கும் இடையிலும் இ பாத்தீங்க அப்படின்னா ஏ மற்றும் சி, அதாவது இ வந்து ஏக்கும் சிக்கும் இடையில இருக்கலாம், இல்லைன்னா இப்படியும் இருக்கலாம். ஓகேவா? சி என்னும் நான் போடலாம். இப்ப கேள்வி, ஏ என்பவர் எஃப்க்கோ அல்லது டிக்கோ அடுத்து உட்காரவில்லை. ஏ இருக்காங்க இல்லையா, சோ ஏ பாத்தீங்க அப்படின்னா எஃப்க்கும், இப்ப நான் இதை கொண்டு போய் இங்க போட்டேன் அப்படின்னா தப்பு. ஏன்னா எஃப்க்கு பக்கத்துலயும் ஏ இல்ல, ஒரே நிமிஷம் இருங்க, இங்க நான் கொண்டு வந்து போட்டேன் அப்படின்னா, அதாவது இந்த இடத்துல நான் ஏன்னு போட்டேன்னா எஃப்க்கும் பக்கத்துல இல்ல டிக்கும் பக்கத்துல இல்ல. ஓகேவா? ஒருவேளை இங்க போட்டேன்னா போடலாம். அடுத்து பாருங்க, அடுத்து என்ன இருக்கு, சி ஆனவர் டிக்கு அடுத்ததாக இல்லை. இப்போ டிக்கு அடுத்ததா சி கிடையாது. கரெக்டா? ஓகே. இப்ப அடுத்து எஃப் என்பவர் எந்த 2 நபர்களுக்கு இடையில் உள்ளார்? சோ அப்ப இந்த ஃபார்மேஷன் நான் இங்க கொண்டு போய் இந்த ஏ இங்கேயும் இங்கேயும் போட முடியாது, அப்ப இந்த இது வராது. ஓகேவா? ஒருவேளை நான் இதை கொண்டு போய் ஏஇசி எஃப் பி டி இப்படி போடலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி போட்டா சரியா தான் இருக்கும். அடுத்து பாருங்க, இப்போ என்ன இருக்கு, ஏ வந்து எஃப்க்கோ டிக்கோ இடையில பக்கத்துல இல்ல, அடுத்து வரல. அடுத்து சி ஆனவர் டிக்கு அடுத்ததாக இல்லை, அதுவும் இந்த கண்டிஷனை ஃபார்ம் பண்ணுது. எஃப் என்பவர் எந்த 2 நபர்களுக்கு இடையில் உள்ளார்? நான் இப்படி எடுத்தாலும் சரி, இல்ல இப்படி எடுத்தாலும் சரி, எஃப் அப்படிங்கிறவர் யாருக்கு இடையில வர்றாரு பாருங்க, பிசி. இங்கேயும் பாத்தீங்கன்னா பிசி. ஓகேவா? அப்ப பி மற்றும் சிக்கு இடையில தான் பாத்தீங்க அப்படின்னா எஃப் இருக்கார். ஓகேங்களா? ஸோ பிசின்னு கொடுத்தாலும் சரி, சிபின்னு கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி எடுத்தாலுமே சேமா தான் வரும். ஓகேவா? ஸோ அவங்க கொடுத்துருக்க எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அந்த மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை வரிசைப்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் பர்ஃபெக்டா கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ரிச்சர்ட் என்பவர் ஒரு வரிசையின் முன்னிருந்து 15வது நபராக நிற்கிறார். அவருக்கு பின் முன் இருப்பவர்களின் எண்ணிக்கையில் 3 மடங்கு என்றால் அவருக்கும் வரிசையில் பின்னிருந்து 7வதாக நிற்கும் நபருக்கும் இடையில் எத்தனை நபர்கள் உள்ளனர்? ஓகேவா? சோ क्वेश्चन என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஒரு லைன் இருக்கு, இதுல வந்து இது ஃப்ரண்ட்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு லைன் இருக்கு, இது ஃப்ரண்ட் இது பேக். ஓகேவா? முன்னாடி பின்னாடி. என்ன சொல்றாங்க, முன்னாடி இருந்து 15வது நபரா. ஓகேவா? சோ 15வது நபரா 5th ரிச்சர்ட் இருக்கார். ஓகேவா? ஓகே. அடுத்து அவருக்கு முன், இப்ப 15வதா ரிச்சர்ட் இருக்காருன்னா அவருக்கு முன்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க, மொத்தமா 14 பேர் இருப்பாங்க இல்லையா? சோ அந்த 14 பேர் மாதிரி பின்னாடி, ஓகேவா, அவருக்கு பின் முன் இருப்பவர்களின் எண்ணிக்கையில் 3 மடங்கு. இவருக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்களோ அத போல இவருக்கு பின்னாடி, ஓகேங்களா, இவருக்கு அடுத்து இந்த கடைசி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி இருக்கிறவங்கள போல 3 மடங்கு, அப்ப 42 பேர். புரியுதுங்களா? சோ தெளிவா கவனிங்க, மறுபடியும் சொல்றேன். ஓகேவா? சோ அதாவது ஃப்ரண்ட்ல இருந்து முன்னாடி இருந்து 15வது இடத்துல ரிச்சர்ட் இருக்காரு. அவருக்கு முன்னாடி அப்ப எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா 14 பேர் இருப்பாங்க. சோ இங்க கொஸ்டின்ல அவருக்கு பின்னாடி, அப்ப இந்த 16வது பிளேஸ் இருக்கு இல்லையா, அதுல இருந்து கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நபர்களோட எண்ணிக்கை அப்படின்னா என்ன அப்படின்னா, முன்னாடி இருக்காங்க இல்லையா அவங்கள போல 3 மடங்கு. அப்ப இவருக்கு முன்னாடி 14 பேர் இருக்காங்க, அந்த 14 பேரோட 3 மடங்கு தான் அவருக்கு பின்னாடி இருக்கிறவங்க. ஓகேங்களா? அப்ப 42 பேர். கேள்வி, அவருக்கும் வரிசையில் பின்னிருந்து 7வது நிற்கும். அப்ப இங்க பேக் சைட்ல இருந்து இங்க 7th பிளேஸ்ல, ஓகேவா, சோ 7th பிளேஸ்ல இருக்க அந்த நபருக்கும் இடையில எத்தனை பேர் இருப்பாங்க? ஓகேவா? சோ அதாவது இங்க 15வதுக்கு அடுத்து எத்தனை பேர் இருக்கா, 42 பேர் இருக்காங்க. பின்னாடி இருந்து 7வது நபர் அப்படின்னா 7 கழிச்சிருங்க. சோ என்ன ஆன்சர் வரும், 35ன்னு வரும். அதுதான் பாத்தீங்க அப்படின்னா 2
பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆட்கள் ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளா போட்டுடலாம். நீங்க வந்து அந்த பின்னாடி இருக்கிறவர் எத்தனாவது பொசிஷன்ல இருக்காரு, அதுக்கப்புறம் ரிச்சர்டோட பொசிஷன் என்ன, அதுக்கப்புறம் அதை ரெண்டையும் கழிக்கலாம். அவ்வளோ வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப சிம்பிளா போட்டுடலாம். ஏன்னா அவருக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியும். கடைசியில இருந்து 7ன்னா என்ன அர்த்தம், அந்த 7 பேரை கழிச்சிங்கன்னா போதும். ஓகேவா? அப்ப 42ல இருந்து 7 கழிச்சிங்க அப்படின்னா 35ன்னு கிடைக்கும். அதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ கொஸ்டினை தெளிவா படிச்சு ஃபுல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை டயக்ராமா வரைஞ்சிக்க அப்படின்னா இன்னுமே நீங்க சீக்கிரமா போட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.